welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா parts of speech. இந்த parts of speechல adjective பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, adjective அப்படினா பெயர் உரிச்சொல். ஓகே, adjectiveனா என்ன? பெயர் உரிச்சொல். அதோட தமிழ் அர்த்தம். இந்த adjectiveனா noun இல்லனா pronoun பற்றி கூடுதலான தகவலை தருவதா என்னது adjective. ஓகே, noun இல்லனா pronoun. இப்போ ஒருத்தங்கள பத்தி பேசுறோம் அப்படினா அவங்கள பத்தி எக்ஸ்ட்ராவா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல, அதுதான் என்னது adjective. ஓகே, நான் ஆல்ரெடி இந்த nounனா என்ன pronounனா என்னன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன். இது வந்து third one adjective பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, அப்போ nounனா என்ன pronounனா என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இத பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஓகே, இப்போ நான் லைட்டா சொல்றேன். noun அப்படினா பெயரை குறிப்பது. ஓகே, பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் என்னது noun. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு தானே. இப்போ எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, எல்லாருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அப்போ மனுஷங்களுடைய பெயரை குறிப்பது. ஓகே, அதுதான் noun. அதே போல நம்ம ரிலேஷனை சொல்லி கூப்பிடுவோம்ல, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இது எல்லாமே என்னது noun தான். ஓகே, ஃபாதர் மதர் சிஸ்டர். அது அடுத்து என்ன, ஒருத்தவங்களோட பொசிஷனை சொல்லி கூப்பிடுவோம்ல, டீச்சர் டாக்டர் அப்படி கூப்பிடும் போது அதுதான் என்னது noun. ஓகே, அதுக்கு அடுத்து பிளேஸ், சென்னை மும்பை பாரிஸ், இப்படி ஒவ்வொரு இடம் உண்டு. அப்போ அந்த சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சென்னைக்குள்ளே நிறைய ஏரியா உண்டு. அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் என்னது ஒவ்வொரு பேர் உண்டு. அது எல்லாமே என்னது noun தான். அதுக்கப்புறம் என்ன, திங்ஸ், இந்த டேபிள் கார் புக் பென், இது எல்லாமே என்னது திங்ஸ் தான். அப்ப அந்த திங்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கா, டேபிள்னு இருக்கு, பென்னு இருக்கு, புக்குன்னு இருக்கு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அது எல்லாமே என்ன noun. அதுக்கப்புறம் என்னது அனிமல்ஸ், ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு பேட்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அது எல்லாமே என்னது noun. ஓகே, இப்படி எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே என்னது noun. ஓகே, பெயரை குறிப்பது. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன, pronoun. pronoun அப்படின்னா நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த noun இருக்குல்ல, இந்த நவுனுக்கு பதிலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் என்னது pronoun. ஓகே, அப்போ noun இப்போ வந்து பாருங்க, I you we they he she it ன்னு இருக்கு. ஓகே, pronoun இது எல்லாமே என்னது pronoun. இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஷான், ஷான்னா என்னது ஒரு பாய். ஓகே, அவனை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா அந்த ஷான்ங்கிறது ஒரு பாய். அப்போ நம்ம அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஹீன்னு யூஸ் பண்ணுவோம். he. ஓகே, ஷான்ங்கிற ஒரு நவுனுக்கு பதிலா நம்ம இந்த pronoun he ன்னு யூஸ் பண்ணுவோம். இப்படிதான் இந்த நவுன் இருக்கக்கூடிய இடத்துல pronoun யூஸ் பண்ணுவோம். ஓகே, இத பத்தி நான் டீடைல்ஸா நான் லாஸ்ட் கிளாஸ்ல வீடியோ போட்டிருக்கேன், pronounனா என்னன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இத பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த adjective பத்தி பாக்குறதுக்கு நமக்கு noun pronoun தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ noun pronoun பற்றி கூடுதலான தகவலை தருவதுதான் என்னது adjective ன்னு சொன்னேன். இனி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பிரியா இஸ் a girl. அடுத்து பாருங்க, பிரியா இஸ் an intelligent girl. இப்போ adjectiveனா நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், noun இல்லனா pronoun பற்றி கூடுதலான தகவலை தருவது. இப்போ ஒருத்தங்களை பத்தி நம்ம பேசுறோம், பேசும்போது அவங்கள பத்தி எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாவது பேசுறோம் அப்படின்னா அதுதான் என்னது adjective. ஓகே, இப்போ பாருங்க, பிரியா இஸ் a girl. என்ன இருக்கு, பிரியா வந்து ஒரு கேர்ள் அப்படின்னு இருக்கு. அப்போ இல்ல பிரியா அப்படின்னா என்னது, ஒருத்தங்களோட நெய்ம சொல்றோம் பிரியா அப்படின்னு. அப்ப பிரியா அப்படின்னா என்னது noun. ஓகே, பெயரை குறிப்பதா என்னது noun. அப்போ பிரியாங்கிறது நேம், சோ அது noun. அப்புறம் பிரியா இஸ் a, அடுத்து என்னது கேர்ள். கேர்ள்ங்கிறது என்னது ஒரு மனுஷங்களை மென்ஷன் பண்றதா, இது பாய் இது கேர்ள் அப்படின்னு. அப்ப இதுவும் என்னது noun தான். ஓகே, என்னது noun. இதுல adjective வந்திருக்கா, இல்ல. நம்ம வந்து பிரியா இஸ் a girl அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். இது அவளை எக்ஸ்ட்ராவா
கேர்ள். அவ ஒரு புத்திசாலியான பெண் அப்படின்னு சொல்றோம். பிரியா இஸ் எ கேர்ள் அப்படின்னு சொல்றதுக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் எடுத்து போடுறோம் பாருங்க. பிரியா இஸ் an intelligent. ஓகே, இன்டெலிஜென்ட் கேர்ள். ஓகே, அவ வந்து ரொம்ப அழகானவா, அதே போல அவ அறிவானவா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஒரு பொண்ணை பற்றி நம்ம அழகு, அறிவு, இதுல கோபமானவா, அடுத்து இப்படி ஏழை, பணக்காரி, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஒரு பொண்ணு நம்ம வந்து கூடுதலான இன்ஃபர்மேஷன் அந்த பொண்ணை பற்றி நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னது அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ பிரியா அப்படின்னா என்னது நவுன் தெரியும். அதே இது கேர்ள் அப்படின்னாலும் நவுன் தெரியும் தானே. அப்போ பிரியா இஸ் an intelligent girl. அப்போ ஒரு நவுன், இந்த நவுனை பற்றி நம்ம வந்து கூடுதல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. ஓகே, இன்டெலிஜென்ட். அப்ப இதுதான் என்னது அட்ஜெக்டிவ். ஓகே, இப்படிதான் நம்ம வந்து ஒரு நவுனை பற்றி பேசுறோம் இல்ல ப்ரோனவுனை பற்றி பேசுறோம்னா அவங்களுக்கு கூடுதலான இன்ஃபர்மேஷனை தருது அப்படின்னா அதுதான் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் என்னது இருக்கணும்? நவுன் இருக்கணும். ஓகே, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுன். ஏன்னா நவுனை பற்றி தானே நம்ம சொல்றோம். அப்போ அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் என்னது இருக்கணும்? நவுன் இருக்கணும். அடுத்து பாருங்க, ஷான் இஸ் எ பாய். அடுத்து பாருங்க, ஷான் இஸ் எ குவைட் பாய். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஷான்ங்கிறது என்னது? ஒரு ஆணோட நேம் தானே. ஷான் இஸ் எ பாய். அப்போ ஷான் வந்து ஒரு பையன். ஓகே, பாய்னா என்ன? பையன். அடுத்து பாருங்க, ஷான் இஸ் எ குவைட் பாய். ஓகே, அப்போ ஷான் அப்படின்னா என்னது? ஒரு பெயரை குறிக்குது, அது நவுன். பாய், பாய்ங்கிறது என்னது? மனுஷங்களை மென்ஷன் பண்றது, இது ஆணு பொண்ணு அப்படின்னு. அப்ப இது என்னது? நவுன். அதே இது இங்க பாருங்க, ஷான் இஸ் எ குவைட் பாய். அந்த பாய கூடுதலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு பாருங்க அந்த பாய் பத்தி. இந்த நவுன், பாய்ங்கிறது என்னது? நவுன். நவுனை பற்றி கூடுதல் இன்ஃபர்மேஷனை தருது, அதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுன் இருக்குன்னா அந்த நவுனை பற்றி கூடுதல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னா அதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே, அடுத்து என்ன? she is a good girl. ஓகே, நம்ம வந்து she is a girl அப்படின்னு சொல்றதுக்கும் she is a good girl, அந்த girl அந்த நவுனை நம்ம கூடுதலா விவரிக்கும். ஓகே, அதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். இல்ல அட்ஜெக்டிவ் எது? குட். குட் கேர்ள், அவ ஒரு she is a good girl, அவ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்போ அவ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு என்னது? குட் கேர்ள். அட்ஜெக்டிவ் என்னது? குட். அடுத்து பாருங்க, this is a white dog. இது ஒரு வெள்ளை டாக் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ this is a dog அப்படின்னு சொல்றதுக்கும் this is a white dog அப்படின்னா அந்த டாக நம்ம என்னது பற்றி கூடுதல் தகவலா சொல்றோம், white dog அப்படின்னு. அப்ப அந்த என்னது? கலரை மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்ப இதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகே, டாக் அப்படின்னா என்னது? நவுன். அந்த நவுனை பற்றி கூடுதல் தகவலை தருது. அப்ப இது என்னது? அட்ஜெக்டிவ். இப்படி கலரை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எல்லாமே நம்ம வந்து என்னது? அட்ஜெக்டிவ்னு சொல்ல முடியாது. ஒயிட், பிளாக், எல்லோ இப்படி வரும்போது எல்லாமே அட்ஜெக்டிவ்னு சொல்ல முடியாது. அது பக்கத்துல நவுன் இருக்கணும். அந்த நவுனை பற்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, they are beautiful flowers. அவை வந்து அழகான பூக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ they are beautiful flowers. இல்ல என்னது? நவுன் flowers. ஓகே, flowers-ங்கிறது என்னது? ஒரு நவுன். அப்போ அந்த நவுனை பற்றி நம்ம கூடுதல் இன்ஃபர்மேஷனை தந்திருக்கு. அப்ப என்ன? பியூட்டிஃபுல். ஓகே, இதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகே, பியூட்டிஃபுல் எது? நவுன். இந்த flowers வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு
இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். she is a poor girl அப்படின்னா என்ன? அவள் ஒரு ஏழை பெண் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன? sheங்கிறது என்னது? pronoun. sheங்கிறது pronoun. is a poor girl. அப்ப girlங்கிறது என்னது? noun. ஓகே, அப்போ அந்த நவுனை பற்றி நம்ம சொல்றோம் பாருங்க, poor girl அப்படின்னு. அப்போ அந்த நவுனை பற்றி நம்ம எக்ஸ்ட்ராவா சொல்றோம். அப்ப இது என்னது? adjective. ஓகே, இது she is a rich girl அப்படின்னா அவள் ஒரு பணக்கார பெண். அப்போ அந்த நவுனை பற்றி நம்ம சொல்றோம். அப்ப rich girl, richங்கிறது என்னது? adjective. ஓகே, அடுத்து பாருங்க, I have 2 books. I அப்படிங்கிறது I have 2 books அப்படின்னா என்கிட்ட 2 புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ I அப்படின்னா pronoun. I னா pronoun, have 2 books. அப்போ book ஒரு பொருளின் பெயர், book. அப்ப இது என்னது? noun. ஓகே, எல்லா பொருட்களுக்குமே ஒவ்வொரு பெயர் உண்டு. அப்ப அந்த புக்குங்கிறது ஒரு பொருளின் பெயர், அது வந்து noun. ஓகே, அப்ப அந்த நவுனை பற்றி நம்ம சொல்றோம் பாருங்க, 2 books, என்கிட்ட 2 புத்தகங்கள் உள்ளது. அப்ப அந்த 2 தான் என்னது? adjective. ஓகே, 2 தான் என்னது? adjective. இப்படி நம்பர்ஸ் வரும்போது நம்ம adjective எல்லாத்துக்கும் எடுக்க கூடாது. ஓகே, நம்பர்ஸ் வரும்போது எப்போ adjective எடுக்கணும்னா இந்த நவுனை பற்றி சொல்லும்போது. ஓகே, நவுனை பற்றி சொல்லும்போது தான் அங்க என்ன எடுக்கணும்? adjective எடுக்கணும். ஓகே, வெறும் அல்ல 2 வந்துச்சுன்னா அது adjective கிடையாது. அது பக்கத்துல நம்ம noun வரணும். noun வந்தாதான் அது adjective. ஓகே, இப்போ I have 2 books. அதே இது I have many books. என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த many அப்படிங்கறதா என்னது? adjective. many books. ஓகே, 2 books பதில் many books இருக்கு அப்படின்னா அந்த noun பற்றி நம்ம சொல்றோம். நம்பர்ஸ் எத்தனை இருக்கு, அப்ப நிறைய புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ many அப்படின்னா அது adjective. ஓகே, இப்படி நம்பர்ஸ் சொல்லும்போது கூட noun வரும்போது அது adjective. அடுத்து பாருங்க, I bought a red car. நான் வந்து ரெட் கார் வாங்கினேன் அப்படின்னு இருக்கு. அப்போ I அப்படின்னா pronoun. அடுத்து bought அப்படின்னா வாங்கினேன். a red car. அப்போ கார் அப்படின்னா ஒரு பொருளின் பெயர், அது என்னது? noun. அந்த நவுனை பற்றி எக்ஸ்ட்ராவா சொல்றோம் பாருங்க, ரெட் கார். ஓகே, கார பற்றி, கார்ங்கிறது noun, அது பற்றி எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன சொல்றோம்? ரெட் கார் வாங்குனேன். அப்ப அந்த ரெட்ங்கிறது என்னது? adjective. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, he is my father. அவர் என்னுடைய அப்பா. அப்போ heங்கிறது pronoun. அடுத்து he is my father. fatherங்கிறது noun. ஓகே, அப்போ இல்ல பாருங்க, my father அப்படின்னு எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்றோம் பாருங்க, my. அப்ப இது என்னது? adjective. இப்படி my, his, her, our இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் noun வந்துச்சு அப்படின்னா அங்க என்னது? இது வந்து adjective ஆகும். ஓகே, இது வந்து noun பற்றி நம்ம சொல்றோம். noun, இந்த father வந்து என்னுடைய அப்பா அப்படின்னு. ஓகே, father என்னுடைய அப்படின்னு. அப்போ இந்த my, his, her, our இப்படி வரும்போது அதுக்கு அப்புறம் noun வரணும். ஓகே, அப்பதான் அது adjective ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா இஸ் our country. இந்தியாங்கிறது நம்முடைய country, நம்முடைய நாடு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்தியா அப்படின்னா என்னது? ஒரு இடத்தினுடைய பெயர். அப்போ என்னது? அது noun. இந்தியா இஸ் our country. countryங்கிறது என்னது? noun தான். ஓகே, அப்போ யாருடைய? நம்முடைய country. அப்போ நம்முடைய, அப்ப அந்த நவுனை பற்றி நம்ம சொல்றோம், எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்றோம். அப்ப இது என்னது? அவர்ங்கிறது என்னது? adjective. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, it is her laptop. அது அவளுடைய லேப்டாப் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ என்னது? itங்கிறது pronoun. it is her laptop. laptop வந்து ஒரு பொருளின் பெயர். அப்ப இது என்னது? noun.
நவுனை பற்றி நம்ம சொல்றோம் பாருங்க, her laptop, அவளுடைய லேப்டாப் அப்படின்னு. அப்போ இந்த herங்கிறது என்னது? adjective. ஓகே, இப்படி நவுனை பற்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா அது என்னது? adjective. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, I like this blue shirt. எனக்கு இந்த ப்ளூ ஷர்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ I அப்படின்னா என்னது? pronoun. I like this blue shirt. ஷர்ட்ங்கிறது என்னது? ஒரு பொருளின் பெயர் தானே. அப்ப இது என்னது? noun. நவுனை பற்றி நம்ம சொல்றோம் பாருங்க, ப்ளூ ஷர்ட், எனக்கு இந்த ப்ளூ ஷர்ட் பிடிக்கும். அப்போ ப்ளூ இந்த கலரை மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு அடுத்து நவுன் வந்துச்சு அப்படின்னா அது adjective. ஓகே, நம்ம கலர், நம்பர்ஸ் இப்படி எல்லாம் மென்ஷன் பண்ணுவோம்ல, அப்போ அதுக்கு அடுத்து நம்ம நவுன் வரணும். அந்த நவுனை பற்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா அது adjective. ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. adjectiveனா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சதுல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்